Hello students, இன்னைக்கு வீடியோல நம்ம 12th ஸ்டாண்டர்ட் 3வது பிராக்டிகல் மின்னழுத்தமானி தான் பார்க்க போறோம். இதுல நம்ம ரெண்டு மின்கலனுடைய மின்னியக்கு விசையை ஒப்பிட போறோம். கனெக்ஷன்ஸ்லாம் கொடுத்த பிறகு டிபிடிடி சாவிய லெக்லாஞ்சி மின்கலன் இருக்கிற பக்கம் திருப்பி சமன்சை நீளம் L1 கண்டுபிடிக்கிறோம். இந்த ரீடிங்கை அட்டவணையில இருக்க ஃபர்ஸ்ட் காலம்ல எழுதிடலாம். அடுத்து டிபிடிடி சாவிய டேனியல் மின்கலன் இருக்கிற பக்கம் திருப்பி சமன்சை நீளம் L2 கண்டுபிடிக்கிறோம். இந்த ரீடிங்கையும் அட்டவணைப்படுத்திடலாம். மின்தடை மாற்றியை அட்ஜஸ்ட் பண்ணி ஒவ்வொரு பொசிஷனுக்கும் இதே மாதிரி நம்ம சமன்சை நீளங்களை கண்டுபிடிக்கணும். இந்த எல்லா ரீடிங்கையும் நம்ம அட்டவணையில எழுதிடலாம். அடுத்தது கணக்கீடு. வரிசை எண் 1 L1 335 சென்டிமீட்டர், L2 251.6 சென்டிமீட்டர். எப்சிலான் 1 by எப்சிலான் 2 equal to L1 by L2. L1க்கு பதிலா 335 போடுறோம், L2க்கு பதிலா 251.6. ரெண்டையும் வகுத்தா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1.331. விகிதம்ன்றதால இதுக்கு அலகு இல்லை. இந்த ரீடிங்கை அட்டவணையோட லாஸ்ட் காலம்ல எழுதிருங்க. இதே மாதிரி எல்லா ரீடிங்க்கும் L1 by L2 கண்டுபிடிச்சு அட்டவணையில எழுதிருங்க. ஃபைனலா இந்த 5 ரீடிங்க்கும் சராசரி கண்டுபிடிக்கணும். இந்த 5ஐயும் கூட்டி 5ஆல வகுத்து ஃபைனல் ஆன்சர் எழுதிருங்க. இப்ப முடிவு எழுதிடலாம். இரு மின்கலன்களின் மின்னியக்கு விசைகளின் தகவு 1.331. மறக்காம அலகு இல்லைங்கிறதையும் எழுதிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.